ஞான கணேசா சரணம் சரணம், ஞான ஸ்கந்தா சரணம் சரணம், ஞான சத்குரு சரணம் சரணம், ஞானானந்தா சரணம் சரணம். ஆக்கும் தொழிலை தரநாற்ற நலம், பூக்கும் நகையாள் புவனேஸ்வரிபால், சேர்க்கும் நவரத்தின மாலையினை காக்கும் கணநாயக வாரணமே. மாதா ஜெய ஓம் லலிதாம்பிகையே, மாதா ஜெய ஓம் லலிதாம்பிகையே, மாதா ஜெய ஓம் லலிதாம்பிகையே, மாதா ஜெய ஓம் லலிதாம்பிகையே. ஜோதி டிவி நேயர்களுக்கு இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். இன்றைய நல்லதொரு நாளில் 12 ராசி மற்றும் 27 நட்சத்திரங்களுக்கான பலன்களை பார்ப்போம். 21/2/2026 சனிக்கிழமை, மாசி மாதம் 9ஆம் தேதி, நாள் சமநோக்கு நாள். இன்றைய நட்சத்திரம் இன்று இரவு 8:15 வரை ரேவதி, பின்பு அஸ்வினி. இன்றைய விசேஷம் சதுர்த்தி. இன்றைய ஆதிக்க கிரகம் சனி. வழிபட வேண்டிய தெய்வம் ஐயப்பன். சூரிய உதயம் காலை 6:32 மணி. நல்ல நேரம் காலை 7:30 மணி முதல் 8 மணி வரை, மாலை 4:30 மணி முதல் 5:30 மணி வரை. ராகு காலம் காலை 9 மணி முதல் 10:30 மணி வரை. குளிகை நேரம் காலை 6 மணி முதல் 7:30 மணி வரை. யமகண்டம் காலை 9:30 மணி முதல் மதியம் 3 மணி வரை. சந்திராஷ்டமம் பூசம் உத்தரம். அடுத்து நாம காண இருப்பது இன்றைய ராசி பலன்கள். மேஷராசி அன்பர்களே, உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்த வேண்டும். வீண் அலைச்சலை தவிர்ப்பது நல்லது. வண்டி வாகனங்களில் செல்லும் போது கவனமாக இருக்க வேண்டும். எடுத்த காரியங்களில் தடை தாமதம் ஏற்படக்கூடும். ஒரு சிலருக்கு கடன் வாங்கும் சூழல் உருவாகும். மேஷராசி அஸ்வினி நட்சத்திரம். உழைப்புக்கேற்ற பலன் கிடைக்கும். புதிய முயற்சிகளை தொடங்குவதற்கு முன் யோசித்து செயல்பட வேண்டும். உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்த வேண்டும். ஆஞ்சநேயர் வழிபாடு வெற்றி தரும். மேஷராசி பரணி நட்சத்திரம். குடும்பத்தில் சுப நிகழ்வுகள் பற்றிய பேச்சுவார்த்தைகள் நடக்கும். எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும். எடுத்த காரியங்களில் தடை தாமதம் உண்டாகும். பெருமாள் கோயிலுக்கு சென்று வழிபட செல்வ செழிப்பு உண்டாகும். மேஷராசி கிருத்திகை நட்சத்திரம். பொறுமையுடன் செயல்பட்டு வெற்றி பெறுவீர்கள். அலுவலகத்தில் சக ஊழியர்களை அனுசரித்து செல்ல வேண்டும். தேவையற்ற பதற்றத்தை தவிர்ப்பது நன்மை தரும். முருகப்பெருமான் வழிபாடு வெற்றி தரும். ரிஷபராசி என்பர்களே, பதவி உயர்வு, ஊதிய உயர்வு கிடைக்கும். உயர் அதிகாரிகளுடன் வாக்குவாதங்களை தவிர்ப்பது நல்லது. பொறுமையாக செயல்பட வேண்டிய நாள். வண்டி வாகனங்களில் செல்லும் போது கவனமாக இருக்க வேண்டும். அரசியல்வாதிகளுக்கு வெற்றி கிடைக்கும். ரிஷபராசி கிருத்திகை நட்சத்திரம். பெரியவர்கள் மூலம் உதவிகள் கிடைக்கும். சாதுரியமான செயல்களால் லாபம் உண்டாகும். தொழில் வியாபாரத்தில் முன்னேற்றம் ஏற்படும். சூரிய பகவானை வழிபடுவது நன்மை தரும். ரிஷபராசி ரோகிணி நட்சத்திரம். வேலைக்காக குடும்பத்தை விட்டு பிரிந்து செல்ல வேண்டி வரும். தடை தாமதம் ஏற்படும். தேவையற்ற அலைச்சல்களும் உண்டாகும். உழைப்பிற்கான ஊதியம் கிடைக்க காலதாமதமாகும். சிவன் மற்றும் முருகப்பெருமான் வழிபாடு வெற்றி தரும். ரிஷபராசி மிருகசீரிடம் நட்சத்திரம். குடும்பத்தில் சில சிறிய கருத்து வேறுபாடுகள் வந்து நீங்கும். ஒரு சிலருக்கு மருத்துவ செலவுகள் ஏற்படக்கூடும். வெளியூர் வெளிநாடு செல்லும் வாய்ப்பு வரும். செவ்வாய் பகவானை வழிபடுவது சிறப்பான பலனை தரும். மிதுனராசி என்பர்களே, குடும்பத்தில் சுமூகமான சூழ்நிலை இருக்கும். வியாபாரத்தில் அவசரம் காட்டுவது சரியாக இருக்காது. அதே சமயம் சில நல்ல வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கலாம். மிதுனராசி மிருகசீரிடம் நட்சத்திரம். எதிர்பாராத செலவுகள் வரக்கூடும். சில காரியங்களில் தாமதம் ஏற்படலாம். உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. முருகப்பெருமானை வணங்குவது நல்லது. மிதுனராசி திருவாதிரை நட்சத்திரம். புதிய வாய்ப்புகள் வந்து சேரும். வெளிநாடு தொடர்பான முயற்சிகள் பலிக்கலாம். புத்திசாலித்தனத்தால் காரிய வெற்றி கிடைக்கும். சமூகத்தில் மதிப்பு மரியாதை கூடும். மிதுனராசி புனர்பூசம் நட்சத்திரம். குடும்பத்தில் வீண் வாக்குவாதங்கள் ஏற்படலாம். அலுவலகத்தில் உயரதிகாரிகளின் ஆதரவு கிடைக்கும். அடுத்தவர்களை பற்றி பேசுவதை தவிர்ப்பது நல்லது. குலதெய்வ வழிபாடு செய்து வர செல்வமும் நல்ல அருளும் கிடைக்கும். கடகராசி என்பர்களே, குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழல் நிலவும். சுபகாரியங்கள் பற்றிய பேச்சுவார்த்தைகள் நடக்க வாய்ப்பு உண்டு. மன நிம்மதி ஏற்படும் நாள். நீண்ட நாட்களாக தடைபட்டிருந்த காரியங்கள் சாதகமாக முடியும். கடகராசி புனர்பூசம் நட்சத்திரம். பணவரவு சீராக இருக்கும். எடுத்த காரியங்களில் வெற்றி கிடைக்கும். குடும்பத்தில் சுப நிகழ்வுகள் பற்றிய செய்திகள் வரலாம். புதிய திட்டங்களை செயல்படுத்துவதற்கு ஏற்ற நாள். கடகராசி பூசம் நட்சத்திரம். தொழிலில் புதிய வாய்ப்புகள் தேடி வரும். மனக்குழப்பங்கள் நீங்கி தெளிவு பிறக்கும். தன்னம்பிக்கை தைரியம் அதிகரிக்கும். பழைய கடன்கள் தீர வழிபிறக்கும். கடகராசி ஆயில்யம் நட்சத்திரம். அதிர்ஷ்டங்கள் நிறைந்த நாள். எதிர்பாராத தனலாபம் கிடைக்கும். வெளியூர் வெளிநாடு செல்லும் வாய்ப்பு உருவாகும். புதிய உறவுகள் கிடைக்கப் பெறுவீர்கள்.
சிம்மராசி என்பர்களே, உங்கள் முயற்சிகளுக்கு நல்ல பலன்கள் கிடைக்கும். சமூகத்தில் உங்கள் மதிப்பு உயரும். நிதி நிலைமை மேம்படும். அலைச்சல்களும் தேவையற்ற கருத்து வேறுபாடுகளும் ஏற்படலாம். கோபத்தை கட்டுப்படுத்துவது நல்லது. சிம்மராசி மகம் நட்சத்திரம். சுப நிகழ்ச்சிகள் நடக்க வாய்ப்புள்ளது. புதிய முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும். சமூகத்தில் உங்கள் செல்வாக்கு உயரும். சிவன் கோயிலுக்கு சென்று வருவது, வழிபாடு செய்வது வாழ்க்கையில் எல்லா நன்மையும் உண்டாகும். சிம்மராசி பூரம் நட்சத்திரம். எடுத்த காரியங்களில் வெற்றி கிடைக்கும். குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழல் நிலவும். கலைத்துறையினருக்கு சிறப்பான வாய்ப்புகள் கிடைக்கும். காதல் விவகாரங்களில் சாதகமான நிலை இருக்கும். சிம்மராசி உத்திரம் நட்சத்திரம். தந்தையுடன் உறவில் நல்லிணக்கம் ஏற்படும். பணியிடத்தில் சில சவால்கள் வரக்கூடும். உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. சூரிய பகவானை வழிபடுவது மிகவும் நல்லது. கன்னிராசி என்பர்களே, நிலுவையில் இருந்த காரியங்கள் வெற்றிகரமாக முடியும். மன நிம்மதியும் மகிழ்ச்சியும் நிறைந்த நாளாக அமையும். குடும்பத்தில் சுமூகமான உறவுகள் மேம்படும். தொழில் மற்றும் வியாபாரத்தில் நல்ல முன்னேற்றம் காணலாம். கன்னிராசி உத்திரம் நட்சத்திரம். அலுவலகத்தில் மேலதிகாரிகளின் ஒத்துழைப்பு கிடைக்கும். உங்களின் முயற்சிகளுக்கு நல்ல பலன் கிடைக்கும். குடும்பத்தில் சுப நிகழ்வுகள் பற்றிய பேச்சுவார்த்தைகள் நடைபெறும். அரசு தொடர்பான காரியங்கள் சாதகமாக முடியும். கன்னிராசி அஸ்தம் நட்சத்திரம். பயணங்கள் மேற்கொள்ள நேரிடலாம். புதிய முதலீடுகளால் லாபம் கிடைக்கும். உறவினர்கள் மற்றும் நண்பர்களின் மூலம் நல்ல செய்திகள் வரும். மனதில் இருந்த குழப்பங்கள் நீங்கி தெளிவு பிறக்கும். கன்னிராசி சித்திரை நட்சத்திரம். குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழல் நிலவும். எடுத்த காரியங்களில் வெற்றி கிடைக்கும். சமூகத்தில் நல்ல பேர் கிடைக்கும். கலை மற்றும் இலக்கிய துறையில் இருப்பவர்களுக்கு நல்ல வாய்ப்புகள் அமையும். சிலருக்கு புதிய பொருள்கள் வாங்க வாய்ப்பு உண்டு. துலாம் ராசி என்பர்களே, புதிய முயற்சிகளை தொடங்குவதற்கு முன் யோசித்து செயல்படுவது நல்லது. அதிர்ஷ்ட வாய்ப்புகள் வந்து சேரும். குடும்ப உறவுகளில் நல்ல இணக்கம் தேவை. நிதி நிலைமையில் ஏற்ற இறக்கங்கள் இருக்கலாம். துலாம் ராசி சித்திரை நட்சத்திரம். கலைத்துறையினருக்கு நல்ல வாய்ப்புகள் தேடி வரும். புதிய திட்டங்களை தொடங்குவதற்கு நல்ல நேரம். உங்கள் பேச்சு திறமையால் பிறரை ஈர்ப்பீர்கள். பெருமாள் வழிபாடு வெற்றி தரும். துலாம் ராசி சுவாதி நட்சத்திரம். வியாபாரத்தில் முன்னேற்றம் ஏற்படும். புதிய நண்பர்களின் அறிமுகம் உண்டாகும். தொழில் ரீதியாக சில புதிய வாய்ப்புகள் வந்து சேரும். நிதி விஷயங்களில் கவனமாக இருக்க வேண்டும். துலாம் ராசி விசாகம் நட்சத்திரம். ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கும். புதிய விஷயங்களை கற்றுக்கொள்வதில் ஆர்வம் காட்டுவீர்கள். குடும்பத்தில் சில மாற்றங்கள் ஏற்படலாம். மன உளைச்சல் ஏற்படாமல் பார்த்துக் கொள்வது அவசியம். விருச்சிக ராசி என்பர்களே, தைரியம் தன்னம்பிக்கை அதிகரிக்கும். தடைப்பட்ட காரியங்கள் இனிதே முடியும். அவசர முடிவுகளை தவிர்ப்பது நல்லது. புதிய முயற்சிகளில் கவனம் செலுத்த வேண்டும். நிதிநிலை சீராக இருக்கும். விருச்சிக ராசி விசாகம் நட்சத்திரம். பணவரவு அதிகரிக்கும். பொருளாதாரத்தில் முன்னேற்றம் உண்டாகும். குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடப்பதற்கான அறிகுறி தோன்றும். எடுத்த காரியங்களில் வெற்றி கிடைக்கும். நீண்ட நாள் கனவுகள் நிறைவேற வாய்ப்புள்ளது. விருச்சிக ராசி அனுஷம் நட்சத்திரம். கடன் பிரச்சனைகள் குறையும். உழைப்பிற்கேற்ற அங்கீகாரம் கிடைக்கும். புதிய திட்டங்களை செயல்படுத்துவதில் வெற்றி அடைவீர்கள். ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் ஏற்படும். விருச்சிக ராசி கேட்டை நட்சத்திரம். தேவையற்ற வாக்குவாதங்களை தவிர்க்கவும். பேச்சில் நிதானம் தேவை. எதிர்பாராத பயணங்கள் உண்டாகலாம். உடல் நிலையில் சிறு பாதிப்புகள் ஏற்படக்கூடும். இருப்பினும் விடாமுயற்சியால் காரியங்களை சாதிப்பீர்கள். தனுசு ராசி என்பர்களே, கடின முயற்சி வெற்றியை தரும். தொழில் மற்றும் வியாபாரத்தில் சீரான முன்னேற்றம் இருக்கும். புதிய முதலீடுகளை தவிர்ப்பது நல்லது. ஏற்கனவே உள்ள தொழிலை வெற்றிகரமாக பராமரிக்கலாம். தனுசு ராசி மூலம் நட்சத்திரம். முக்கிய முடிவுகளை தவிர்ப்பது நன்மை தரும். நிதி ரீதியாக மிகவும் சாதகமாக இருக்கும். பணவரவு அதிகரிக்கும். காதல் வாழ்க்கையில் வாக்குவாதங்கள் ஏற்படலாம். தொழில் வியாபாரத்தில் கவனமாக இருப்பது நல்லது. தனுசு ராசி போராடம் நட்சத்திரம். குடும்பத்தினருடன் நேரம் செலவிடுவீர்கள். நண்பர்களால் உற்சாகமாக இருப்பீர்கள். புதிய சொத்து வாங்கும் எண்ணம் மேலோங்கும். கடின உழைப்புக்கு நல்ல பலன்கள் கிடைக்கும். தனுசு ராசி உத்திராடம் நட்சத்திரம். பணியிடத்தில் சில மாற்றங்கள் ஏற்படலாம். ஆன்மீக வளர்ச்சிக்கு அதிக நேரம் செலவிடலாம். மனதில் அமைதி நிலவும். முருகப்பெருமானுக்கு பாலாபிஷேகம் செய்து வர எல்லா நலமும் வளமும் கிடைக்கப் பெறலாம். மகர ராசி என்பர்களே, பணியிடத்தில் சில அதிருப்திகள் உண்டாகலாம். உறவுகளில் சில பிரச்சனைகள் வரக்கூடும். பொறுமையா நிதானமா செயல்பட வேண்டும். நிதி விஷயங்களில் சற்று கவனமாக இருக்க வேண்டும். மகர ராசி உத்திராடம் நட்சத்திரம். புதிய முயற்சிகளை தவிர்ப்பது நல்லது. வேலைகளில் தடங்கல்கள், மன உளைச்சல் ஏற்பட வாய்ப்புள்ளது. அமைதியா பொறுமையா இருப்பது அவசியம். சனி பகவானை வழிபடுவது நன்மை அளிக்கும். மகர ராசி திருவோணம் நட்சத்திரம். சில எதிர்பாராத செலவுகள் ஏற்படலாம். குடும்ப உறவுகளில் ஒற்றுமை மேலோங்கும். பேச்சில கவனம் தேவை. ஆஞ்சநேயர் வழிபாடு தடங்கல்களை நீக்கி வெற்றி தரும். மகர ராசி அவிட்டம் நட்சத்திரம். புதிய வாய்ப்புகள் தேடி வரும். சமூக நிகழ்வுகளில் பங்கேற்பது மனதுக்கு மகிழ்ச்சி தரும். நிதி நிலையில் முன்னேற்றம் காணப்படலாம். மன அமைதிக்கும் உடல் ஆரோக்கியத்திற்கும் தியானம் மற்றும் யோகா செய்வது நல்லது.
கும்பராசி அன்பர்களே, பண விஷயங்களில் கவனமாக இருக்க வேண்டும். திட்டமிட்ட காரியங்கள் சற்று தாமதமாக நடக்கும். புதிய முயற்சிகளில் ஈடுபடுவதற்கு முன் நன்கு ஆலோசித்து செயல்படுவது நல்லது. தேவையற்ற அலைச்சல்களை தவிர்க்க வேண்டும். கும்பராசி அவிட்டம் நட்சத்திரம். பொறுமையுடன் செயல்பட்டால் பிரச்சனைகளை தவிர்க்கலாம். குடும்பத்தில் சிறிய கருத்து வேறுபாடுகள் வரலாம். நிதானமாக பேசுவது நல்லது. உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்த வேண்டும். ஆஞ்சநேயர் வழிபாடு நன்மை அளிக்கும். கும்பராசி சதயம் நட்சத்திரம். சமூகத்தில் உங்கள் மதிப்பு உயரும். நண்பர்கள் மற்றும் உறவினர்களின் ஆதரவு கிடைக்கும். தொழில் அல்லது வியாபாரத்தில் முன்னேற்றம் ஏற்படும். பணவரவு சீராக இருக்கும். ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கும். கும்பராசி புரட்டாதி நட்சத்திரம். நிதி நிலைமையில் சற்று ஏற்றத்தாழ்வுகள் இருக்கலாம். புதிய முடிவுகளை எடுக்கும் முன் நன்கு ஆலோசிக்கும். குடும்பத்தினருடன் நேரம் செலவிடுவது மன நிம்மதியை தரும். குரு பகவான் வழிபாடு நன்மை அளிக்கும். மீனராசி என்பர்களே, எடுத்த காரியங்களில் வெற்றி பெற சற்று முயற்சி தேவைப்படும். பயணங்கள் மேற்கொள்ள நேரிடலாம். ஆனால் கவனமாக இருக்க வேண்டும். நிதி விஷயங்களில் கவனமாக இருங்கள். குடும்பத்தில் சுமூகமான சூழ்நிலை நிலவும். மீனராசி புரட்டாதி நட்சத்திரம். நிதி நிலைமையில் சற்று கவனமாக இருக்க வேண்டும். அலைச்சலும் புதிய சவால்களும் ஏற்படலாம். பொறுமையுடன் செயல்பட்டால் வெற்றி காணலாம். தேவையற்ற செலவுகளை தவிர்ப்பது நன்மை அளிக்கும். மீனராசி உத்திரட்டாதி நட்சத்திரம். புதிய வாய்ப்புகள் தேடி வரும். பணவரவு சீராக இருக்கும். குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழல் நிலவும். ஆன்மீக எண்ணங்கள் அதிகரிக்கும். மீனராசி ரேவதி நட்சத்திரம். நீண்ட நாட்களாக எதிர்பார்த்திருந்த காரியங்கள் கைகூடும். புதிய திட்டங்களை தொடங்க உகந்த நாள். சமூகத்தில் உங்கள் மதிப்பு உயரும். வெளிநாட்டு தொடர்புகள் மூலம் ஆதாயம் உண்டாகும். ஆன்மீக குறிப்புகள். கோயிலில் பிரகாரத்தை எத்தனை முறை வலம் வர வேண்டும்? பொதுவாக இது இறைவனை பொறுத்து மாறுபடும். விநாயகர் கோயில் என்றால் ஒரு முறை வலம் வர வேண்டும். சிவன் கோயில் என்றால் 3 முறை வலம் வர வேண்டும். அம்மன் மற்றும் விஷ்ணு கோயில்களில் 4 முறையும், அரசமரம் என்றால் 7 முறையும், நவக்கிரகம் என்றால் 9 முறையும் வலம் வர வேண்டும். இன்றைய தினத்தில் பிறந்த நாள், திருமண நாள் போன்ற சிறப்பு நன்னாளை கொண்டாடும் நேயர்களுக்கு ஜோதி தொலைக்காட்சியின் சார்பில் இனிய நல்வாழ்த்துக்கள். ஞான கணேசா சரணம் சரணம், ஞான ஸ்கந்தா சரணம் சரணம், ஞான சத்குரு சரணம் சரணம், ஞானானந்தா சரணம் சரணம். ஆக்கும் தொழிலைந்தரநாற்ற நலம், பூக்கும் நகையாள் புவனேஸ்வரிபால், சேர்க்கும் நவரத்தின மாலையினை காக்கும் கணநாயக வாரணமே. மாதா ஜய ஓம் லலிதாம்பிகையே, மாதா ஜய ஓம் லலிதாம்பிகையே, மாதா ஜய ஓம் லலிதாம்பிகையே, மாதா ஜய ஓம் லலிதாம்பிகையே. ஜோதி டிவி நேயர்களுக்கு இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள்.
இன்றைய நல்லதொரு நாளில் 12 ராசி மற்றும் 27 நட்சத்திரங்களுக்கான பலன்களை பார்ப்போம். இருபத்தி 1/2/2026 சனிக்கிழமை, மாசி மாதம் 9ஆம் தேதி, நாள் சமநோக்கு நாள். இன்றைய நட்சத்திரம் இன்று இரவு 8:15 வரை ரேவதி, பின்பு அஸ்வினி. இன்றைய விசேஷம் சதுர்த்தி. இன்றைய ஆதிக்க கிரகம் சனி. வழிபட வேண்டிய தெய்வம் ஐயப்பன். சூரிய உதயம் காலை 6:32 மணி. நல்ல நேரம் காலை 7:30 மணி முதல் 8 மணி வரை, மாலை 4:30 மணி முதல் 5:30 மணி வரை. ராகு காலம் காலை 9 மணி முதல் 10:30 மணி வரை. குளிகை நேரம் காலை 6 மணி முதல் 7:30 மணி வரை. யமகண்டம் காலை 9:30 மணி முதல் மதியம் 3 மணி வரை. சந்திராஷ்டமம் பூசம் உத்தரம். அடுத்து நாம காண இருப்பது இன்றைய ராசி பலன்கள். மேஷராசி அன்பர்களே, உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்த வேண்டும். வீண் அலைச்சலை தவிர்ப்பது நல்லது. வண்டி வாகனங்களில் செல்லும் போது கவனமாக இருக்க வேண்டும். எடுத்த காரியங்களில் தடை தாமதம் ஏற்படக்கூடும். ஒரு சிலருக்கு கடன் வாங்கும் சூழல் உருவாகும். மேஷராசி அஸ்வினி நட்சத்திரம். உழைப்புக்கேற்ற பலன் கிடைக்கும். புதிய முயற்சிகளை தொடங்குவதற்கு முன் யோசித்து செயல்பட வேண்டும். உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்த வேண்டும். ஆஞ்சநேயர் வழிபாடு வெற்றி தரும். மேஷராசி பரணி நட்சத்திரம். குடும்பத்தில் சுப நிகழ்வுகள் பற்றிய பேச்சுவார்த்தைகள் நடக்கும். எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும். எடுத்த காரியங்களில் தடை தாமதம் உண்டாகும். பெருமாள் கோயிலுக்கு சென்று வழிபட செல்வ செழிப்பு உண்டாகும். மேஷராசி கிருத்திகை நட்சத்திரம். பொறுமையுடன் செயல்பட்டு வெற்றி பெறுவீர்கள். அலுவலகத்தில் சக ஊழியர்களை அனுசரித்து செல்ல வேண்டும். தேவையற்ற பதற்றத்தை தவிர்ப்பது நன்மை தரும். முருகப்பெருமான் வழிபாடு வெற்றி தரும். ரிஷபராசி என்பர்களே, பதவி உயர்வு, ஊதிய உயர்வு கிடைக்கும். உயர் அதிகாரிகளுடன் வாக்குவாதங்களை தவிர்ப்பது நல்லது. பொறுமையாக செயல்பட வேண்டிய நாள். வண்டி வாகனங்களில் செல்லும் போது கவனமாக இருக்க வேண்டும். அரசியல்வாதிகளுக்கு வெற்றி கிடைக்கும். ரிஷபராசி கிருத்திகை நட்சத்திரம். பெரியவர்கள் மூலம் உதவிகள் கிடைக்கும். சாதுரியமான செயல்களால் லாபம் உண்டாகும். தொழில் வியாபாரத்தில் முன்னேற்றம் ஏற்படும். சூரிய பகவானை வழிபடுவது நன்மை தரும். ரிஷபராசி ரோகிணி நட்சத்திரம். வேலைக்காக குடும்பத்தை விட்டு பிரிந்து செல்ல வேண்டி வரும். தடை தாமதம் ஏற்படும். தேவையற்ற அலைச்சல்களும் உண்டாகும். உழைப்பிற்கான ஊதியம் கிடைக்க காலதாமதமாகும். சிவன் மற்றும் முருகப்பெருமான் வழிபாடு வெற்றி தரும். ரிஷபராசி மிருகசீரிடம் நட்சத்திரம். குடும்பத்தில் சில சிறிய கருத்து வேறுபாடுகள் வந்து நீங்கும். ஒரு சிலருக்கு மருத்துவ செலவுகள் ஏற்படக்கூடும். வெளியூர் வெளிநாடு செல்லும் வாய்ப்பு வரும். செவ்வாய் பகவானை வழிபடுவது சிறப்பான பலனை தரும். ரிஷபராசி என்பர்களே, குடும்பத்தில் சுமூகமான சூழ்நிலை இருக்கும். வியாபாரத்தில் அவசரம் காட்டுவது சரியாக இருக்காது.
அதே சமயம் சில நல்ல வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கலாம். மிதுன ராசி மிருகசீரிடம் நட்சத்திரம். எதிர்பாராத செலவுகள் வரக்கூடும். சில காரியங்களில் தாமதம் ஏற்படலாம். உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. முருகப்பெருமானை வணங்குவது நல்லது. மிதுன ராசி திருவாதிரை நட்சத்திரம். புதிய வாய்ப்புகள் வந்து சேரும். வெளிநாடு தொடர்பான முயற்சிகள் பலிக்கலாம். புத்திசாலித்தனத்தால் காரிய வெற்றி கிடைக்கும். சமூகத்தில் மதிப்பு மரியாதை கூடும். மிதுன ராசி புனர்பூசம் நட்சத்திரம். குடும்பத்தில் வீண் வாக்குவாதங்கள் ஏற்படலாம். அலுவலகத்தில் உயரதிகாரிகளின் ஆதரவு கிடைக்கும். அடுத்தவர்களை பற்றி பேசுவதை தவிர்ப்பது நல்லது. குலதெய்வ வழிபாடு செய்து வர செல்வமும் நல்ல அருளும் கிடைக்கும். கடகராசி என்பர்களே, குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழல் நிலவும். சுபகாரியங்கள் பற்றிய பேச்சுவார்த்தைகள் நடக்க வாய்ப்பு உண்டு. மன நிம்மதி ஏற்படும் நாள். நீண்ட நாட்களாக தடைபட்டிருந்த காரியங்கள் சாதகமாக முடியும். கடகராசி புனர்பூசம் நட்சத்திரம். பணவரவு சீராக இருக்கும். எடுத்த காரியங்களில் வெற்றி கிடைக்கும். குடும்பத்தில் சுப நிகழ்வுகள் பற்றிய செய்திகள் வரலாம். புதிய திட்டங்களை செயல்படுத்துவதற்கு ஏற்ற நாள். கடகராசி பூசம் நட்சத்திரம். தொழிலில் புதிய வாய்ப்புகள் தேடி வரும். மனக்குழப்பங்கள் நீங்கி தெளிவு பிறக்கும். தன்னம்பிக்கை தைரியம் அதிகரிக்கும். பழைய கடன்கள் தீர வழிபிறக்கும். கடக ராசி ஆயில்யம் நட்சத்திரம். அதிர்ஷ்டங்கள் நிறைந்த நாள். எதிர்பாராத தனலாபம் கிடைக்கும். வெளியூர் வெளிநாடு செல்லும் வாய்ப்பு உருவாகும். புதிய உறவுகள் கிடைக்கப் பெறுவீர்கள். சிம்மராசி என்பர்களே, உங்கள் முயற்சிகளுக்கு நல்ல பலன்கள் கிடைக்கும். சமூகத்தில் உங்கள் மதிப்பு உயரும். நிதி நிலைமை மேம்படும். அலைச்சல்களும் தேவையற்ற கருத்து வேறுபாடுகளும் ஏற்படலாம். கோபத்தை கட்டுப்படுத்துவது நல்லது. சிம்மராசி மகம் நட்சத்திரம். சுப நிகழ்ச்சிகள் நடக்க வாய்ப்புள்ளது. புதிய முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும். சமூகத்தில் உங்கள் செல்வாக்கு உயரும். சிவன் கோயிலுக்கு சென்று வருவது, வழிபாடு செய்வது வாழ்க்கையில் எல்லா நன்மையும் உண்டாகும். சிம்மராசி பூரம் நட்சத்திரம். எடுத்த காரியங்களில் வெற்றி கிடைக்கும். குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழல் நிலவும். கலைத்துறையினருக்கு சிறப்பான வாய்ப்புகள் கிடைக்கும். காதல் விவகாரங்களில் சாதகமான நிலை இருக்கும். சிம்ம ராசி உத்திரம் நட்சத்திரம். தந்தையுடன் உறவில் நல்லிணக்கம் ஏற்படும். பணியிடத்தில் சில சவால்கள் வரக்கூடும். உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. சூரிய பகவானை வழிபடுவது மிகவும் நல்லது. கன்னிராசி என்பர்களே, நிலுவையில் இருந்த காரியங்கள் வெற்றிகரமாக முடியும். மன நிம்மதியும் மகிழ்ச்சியும் நிறைந்த நாளாக அமையும். குடும்பத்தில் சுமூகமான உறவுகள் மேம்படும். தொழில் மற்றும் வியாபாரத்தில் நல்ல முன்னேற்றம் காணலாம். கன்னிராசி உத்திரம் நட்சத்திரம். அலுவலகத்தில் மேலதிகாரிகளின் ஒத்துழைப்பு கிடைக்கும். உங்களின் முயற்சிகளுக்கு நல்ல பலன் கிடைக்கும். குடும்பத்தில் சுப நிகழ்வுகள் பற்றிய பேச்சுவார்த்தைகள் நடைபெறும். அரசு தொடர்பான காரியங்கள் சாதகமாக முடியும். கன்னிராசி அஸ்தம் நட்சத்திரம். பயணங்கள் மேற்கொள்ள நேரிடலாம். புதிய முதலீடுகளால் லாபம் கிடைக்கும்.
உறவினர்கள் மற்றும் நண்பர்களின் மூலம் நல்ல செய்திகள் வரும். மனதில் இருந்த குழப்பங்கள் நீங்கி தெளிவு பிறக்கும். கன்னிராசி சித்திரை நட்சத்திரம். குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழல் நிலவும். எடுத்த காரியங்களில் வெற்றி கிடைக்கும். சமூகத்தில் நல்ல பேர் கிடைக்கும். கலை மற்றும் இலக்கிய துறையில் இருப்பவர்களுக்கு நல்ல வாய்ப்புகள் அமையும். சிலருக்கு புதிய பொருள்கள் வாங்க வாய்ப்பு உண்டு. துலாம் ராசி என்பர்களே, புதிய முயற்சிகளை தொடங்குவதற்கு முன் யோசித்து செயல்படுவது நல்லது. அதிர்ஷ்ட வாய்ப்புகள் வந்து சேரும். குடும்ப உறவுகளில் நல்ல இணக்கம் தேவை. நிதி நிலைமையில் ஏற்ற இறக்கங்கள் இருக்கலாம். துலாம் ராசி சித்திரை நட்சத்திரம். கலைத்துறையினருக்கு நல்ல வாய்ப்புகள் தேடி வரும். புதிய திட்டங்களை தொடங்குவதற்கு நல்ல நேரம். உங்கள் பேச்சு திறமையால் பிறரை ஈர்ப்பீர்கள். பெருமாள் வழிபாடு வெற்றி தரும். துலாம் ராசி சுவாதி நட்சத்திரம். வியாபாரத்தில் முன்னேற்றம் ஏற்படும். புதிய நண்பர்களின் அறிமுகம் உண்டாகும். தொழில் ரீதியாக சில புதிய வாய்ப்புகள் வந்து சேரும். நிதி விஷயங்களில் கவனமாக இருக்க வேண்டும். துலாம் ராசி விசாகம் நட்சத்திரம். ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கும். புதிய விஷயங்களை கற்றுக்கொள்வதில் ஆர்வம் காட்டுவீர்கள். குடும்பத்தில் சில மாற்றங்கள் ஏற்படலாம். மன உளைச்சல் ஏற்படாமல் பார்த்துக் கொள்வது அவசியம். விருச்சிக ராசி என்பர்களே, தைரியம் தன்னம்பிக்கை அதிகரிக்கும். தடைப்பட்ட காரியங்கள் இனிதே முடியும். அவசர முடிவுகளை தவிர்ப்பது நல்லது. புதிய முயற்சிகளில் கவனம் செலுத்த வேண்டும். நிதிநிலை சீராக இருக்கும். விருச்சிக ராசி விசாகம் நட்சத்திரம். பணவரவு அதிகரிக்கும். பொருளாதாரத்தில் முன்னேற்றம் உண்டாகும். குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடப்பதற்கான அறிகுறி தோன்றும். எடுத்த காரியங்களில் வெற்றி கிடைக்கும். நீண்ட நாள் கனவுகள் நிறைவேற வாய்ப்புள்ளது. விருச்சிக ராசி அனுஷம் நட்சத்திரம். கடன் பிரச்சனைகள் குறையும். உழைப்பிற்கேற்ற அங்கீகாரம் கிடைக்கும். புதிய திட்டங்களை செயல்படுத்துவதில் வெற்றி அடைவீர்கள். ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் ஏற்படும். விருச்சிக ராசி கேட்டை நட்சத்திரம். தேவையற்ற வாக்குவாதங்களை தவிர்க்கவும். பேச்சில் நிதானம் தேவை. எதிர்பாராத பயணங்கள் உண்டாகலாம். உடல் நிலையில் சிறு பாதிப்புகள் ஏற்படக்கூடும். இருப்பினும் விடாமுயற்சியால் காரியங்களை சாதிப்பீர்கள். தனுசு ராசி என்பர்களே, கடின முயற்சி வெற்றியை தரும். தொழில் மற்றும் வியாபாரத்தில் சீரான முன்னேற்றம் இருக்கும். புதிய முதலீடுகளை தவிர்ப்பது நல்லது. ஏற்கனவே உள்ள தொழிலை வெற்றிகரமாக பராமரிக்கலாம். தனுசு ராசி மூலம் நட்சத்திரம். முக்கிய முடிவுகளை தவிர்ப்பது நன்மை தரும். நிதி ரீதியாக மிகவும் சாதகமாக இருக்கும். பணவரவு அதிகரிக்கும். காதல் வாழ்க்கையில் வாக்குவாதங்கள் ஏற்படலாம். தொழில் வியாபாரத்தில் கவனமாக இருப்பது நல்லது. தனுசு ராசி போராடம் நட்சத்திரம். குடும்பத்தினருடன் நேரம் செலவிடுவீர்கள். நண்பர்களால் உற்சாகமாக இருப்பீர்கள். புதிய சொத்து வாங்கும் எண்ணம் மேலோங்கும். கடின உழைப்புக்கு நல்ல பலன்கள் கிடைக்கும். தனுசு ராசி உத்திராடம் நட்சத்திரம். பணியிடத்தில் சில மாற்றங்கள் ஏற்படலாம். ஆன்மீக வளர்ச்சிக்கு அதிக நேரம் செலவிடலாம். மனதில் அமைதி நிலவும். முருகப்பெருமானுக்கு பாலாபிஷேகம் செய்து வர எல்லா நலமும் வளமும் கிடைக்கப் பெறலாம்.
மகர ராசி என்பர்களே, பணியிடத்தில் சில அதிருப்திகள் உண்டாகலாம். உறவுகளில் சில பிரச்சனைகள் வரக்கூடும். பொறுமையா நிதானமா செயல்பட வேண்டும். நிதி விஷயங்களில் சற்று கவனமாக இருக்க வேண்டும். மகர ராசி உத்திராடம் நட்சத்திரம். புதிய முயற்சிகளை தவிர்ப்பது நல்லது. வேலைகளில் தடங்கல்கள், மன உளைச்சல் ஏற்பட வாய்ப்புள்ளது. அமைதியா பொறுமையா இருப்பது அவசியம். சனி பகவானை வழிபடுவது நன்மை அளிக்கும். மகர ராசி திருவோணம் நட்சத்திரம். சில எதிர்பாராத செலவுகள் ஏற்படலாம். குடும்ப உறவுகளில் ஒற்றுமை மேலோங்கும். பேச்சில கவனம் தேவை. ஆஞ்சநேயர் வழிபாடு தடங்கல்களை நீக்கி வெற்றி தரும். மகர ராசி அவிட்டம் நட்சத்திரம். புதிய வாய்ப்புகள் தேடி வரும். சமூக நிகழ்வுகளில் பங்கேற்பது மனதுக்கு மகிழ்ச்சி தரும். நிதி நிலையில் முன்னேற்றம் காணப்படலாம். மன அமைதிக்கும் உடல் ஆரோக்கியத்திற்கும் தியானம் மற்றும் யோகா செய்வது நல்லது. கும்பராசி அன்பர்களே, பண விஷயங்களில் கவனமாக இருக்க வேண்டும். திட்டமிட்ட காரியங்கள் சற்று தாமதமாக நடக்கும். புதிய முயற்சிகளில் ஈடுபடுவதற்கு முன் நன்கு ஆலோசித்து செயல்படுவது நல்லது. தேவையற்ற அலைச்சல்களை தவிர்க்க வேண்டும். கும்பராசி அவிட்டம் நட்சத்திரம். ஒருமையுடன் செயல்பட்டால் பிரச்சனைகளை தவிர்க்கலாம். குடும்பத்தில் சிறிய கருத்து வேறுபாடுகள் வரலாம். நிதானமாக பேசுவது நல்லது. உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்த வேண்டும். ஆஞ்சநேயர் வழிபாடு நன்மை அளிக்கும். கும்பராசி சதயம் நட்சத்திரம். சமூகத்தில் உங்கள் மதிப்பு உயரும். நண்பர்கள் மற்றும் உறவினர்களின் ஆதரவு கிடைக்கும். தொழில் அல்லது வியாபாரத்தில் முன்னேற்றம் ஏற்படும். பணவரவு சீராக இருக்கும். ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கும். கும்பராசி புரட்டாதி நட்சத்திரம். நிதி நிலைமையில் சற்று ஏற்றத்தாழ்வுகள் இருக்கலாம். புதிய முடிவுகளை எடுக்கும் முன் நன்கு ஆலோசிக்கும். குடும்பத்தினருடன் நேரம் செலவிடுவது மன நிம்மதியை தரும். குரு பகவான் வழிபாடு நன்மை அளிக்கும். மீனராசி என்பர்களே, எடுத்த காரியங்களில் வெற்றி பெற சற்று முயற்சி தேவைப்படும். பயணங்கள் மேற்கொள்ள நேரிடலாம். ஆனால் கவனமாக இருக்க வேண்டும். நிதி விஷயங்களில் கவனமாக இருங்கள். குடும்பத்தில் சுமூகமான சூழ்நிலை நிலவும். மீனராசி புரட்டாதி நட்சத்திரம். நிதி நிலைமையில் சற்று கவனமாக இருக்க வேண்டும். அலைச்சலும் புதிய சவால்களும் ஏற்படலாம். பொறுமையுடன் செயல்பட்டால் வெற்றி காணலாம். தேவையற்ற செலவுகளை தவிர்ப்பது நன்மை அளிக்கும். மீனராசி உத்திரட்டாதி நட்சத்திரம். புதிய வாய்ப்புகள் தேடி வரும். பணவரவு சீராக இருக்கும். குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழல் நிலவும். ஆன்மீக எண்ணங்கள் அதிகரிக்கும். மீனராசி ரேவதி நட்சத்திரம். நீண்ட நாட்களாக எதிர்பார்த்திருந்த காரியங்கள் கைகூடும். புதிய திட்டங்களை தொடங்க உகந்த நாள். சமூகத்தில் உங்கள் மதிப்பு உயரும். வெளிநாட்டு தொடர்புகள் மூலம் ஆதாயம் உண்டாகும். ஆன்மீக குறிப்புகள். கோயிலில் பிரகாரத்தை எத்தனை முறை வலம் வர வேண்டும்? பொதுவாக இது இறைவனை பொறுத்து மாறுபடும். விநாயகர் கோயில் என்றால் ஒரு முறை வலம் வர வேண்டும். சிவன் கோயில் என்றால் 3 முறை வலம் வர வேண்டும். அம்மன் மற்றும் விஷ்ணு கோயில்களில் 4 முறையும், அரசமரம் என்றால் 7 முறையும், நவக்கிரகம் என்றால் 9 முறையும் வலம் வர வேண்டும். இன்றைய தினத்தில் பிறந்த நாள், திருமண நாள் போன்ற சிறப்பு நன்னாளை கொண்டாடும் நேயர்களுக்கு ஜோதி தொலைக்காட்சியின் சார்பில் இனிய நல்வாழ்த்துக்கள்.